வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னாக்கா, இது சாம்பார் பொடி அரைக்கிறோம். 150 கிராம் வரமிளகா, 10 கிராம் மிளகு, 10 கிராம் ஜீரகம், 10 கிராம் சோம்பு, ஒரு 10 கிராம் துவரம் பருப்பு, இது வந்து 2 விரல் மஞ்சள், 50 கிராம் 100 கிராம் மல்லி, 25 கிராம் உளுந்து, 25 கிராம் கடலைப்பருப்பு. இதெல்லாம் இப்போ வறுத்துக்கிறோம். நாங்கள் மிளகாய் அதில் கொஞ்சம் வறுத்துக்கிறோம். அப்படியே மிளகா கூட வறுக்கணுமாம்மா? மல்லி வறுத்துக்கலாங்க. ரொம்ப சவக்க வறுத்தீங்கன்னா காஃபி பொடி போய் ஆயிடும். போதுமா? இன்னும் அடுத்து தானே சவுண்டு கேட்குது ஒரு மாதிரி. போகும் அடுத்து சவுண்டு கேட்குது. இடிக்கிறீங்களா? ஏமா போதுமா? இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லா பொருளும் இப்படி தான் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா இருக்கும். இந்த கடலைப்பருப்பு இந்த அளவு தான் இப்போ வறுக்கணும். எல்லாமே இந்த பொன்னரமாக தான் இப்போ வறுக்கணும். என்ன போமா இது மட்டும் இருந்தாலும் வறுத்துக்கீங்க. பச்சை வாசனை போனால் போதும். நல்லா வறுத்துறாதீங்க. இந்த துவையல் அரைக்காம வேற போட்டிருக்கீங்கம்மா? போடுங்க, போடாத. குழம்பு தாளிக்கும் போது இந்த சாம்பார் பொடியோட போட்டு ஆட்டுக்க வேண்டியதான். நம்ம இதை அரைக்கிறது எப்படி இருக்குன்னு நம்ம வீட்டில் வாங்கிட்டு போட்டு சூடு ஏறினா ஜீரக மிளகு போட்டுக்கோங்க. நம்ம அவர் கடையில் தான் வாங்கிட்டு வருவார். நல்லா இருக்குது. அவங்க நிறைய தராங்க. இந்த சூடு இறந்த பாருங்க. போட்டோன்னா படப்படன்னு வெடிச்சிடும். அதை அப்படியே நிறுத்திங்க, ஆஃப் பண்ணிடுங்க. அதுதான் ஆற வச்சு இப்போ அரைக்கிறோம். அதுதான் தெரியுது. சில கொட்டை கூட பார்த்துக்கலாம்.